ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஓவர்லார்ட் சீசன் 4 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறமா தான் ஸ்டோரி லைன் டிஃப்ரெண்ட்டாகவும் அண்ட் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். இதுக்கப்புறத்துலேருந்து கதையை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 4 எபிசோட் 9. ஆல்பர்டா வந்துட்டு எங்க கண்ட்ரியோட கேரேஜ் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லவும் கிங் வந்து அதுக்காக எல்லாரும் முன்னாடியே தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்கறாரு. அது போக என் தலையை வேணாலும் வெட்டிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. கிங் அப்படி சொல்லவும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆனா ஆல்பர்டா வில்லத்தனமா சிரிக்கிறா. நீங்க என்ன சொன்னாலும் நான் இங்க வந்ததுக்கான பர்பஸ் மாறாது. நான் இங்க வந்ததுக்கான ரீசன் சொல்றேன். கரெக்டா இன்னும் ஒரு மாசம் கழிச்சு இந்த ரியஸ்டீஸ் கிங்டம் மேல நாங்க வார ஆரம்பிக்கிறோம். மதியம் 12 மணிக்கு உங்களோட ஆர்மியை ரெடியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆல்பர்டா சொல்றா. என்னது வாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்புறமா சாசரர் கிங் லார்ட் ஐன்ஸ் சில வார்த்தைகளை சொன்னாரு அப்படின்னு ஆல்பர்டா சொல்ல வரவும் இதெல்லாம் நியாயமே இல்ல அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு நோபல் சொல்றான். லார்டைன்னு சொல்ல வந்த விஷயத்த சொல்ல வந்தா அதையே நீ இன்டரப்ட் பண்றியா? சாகிறதுக்குன்னு ஒரு மாசம் வரைக்கும் கூட உன்னால வெயிட் பண்ண முடியாதா முட்டாள் ஹியூமன் அப்படின்னு அவ சொல்லிட்டு போன தடவை யூஸ் பண்ண அந்த பெரிய லெவல் மேஜிக் இந்த தடவை நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த தடவை ஃபைட்டை நம்ம என்ஜாய் பண்ணலாம். இதுதான் லார்ட் ஐன்ஸோட வார்த்தைகள். அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டா அங்க இருந்து கிளம்புறா. இன்னும் ஒரு மாசத்துல சாசரர் கிங் வந்துட்டு ரியஸ்டீஸ் கிங்டம் மேல வார் நடத்த போறான் அப்படின்னு எல்லாரும் பயத்துல இருக்காங்க. எதிரி எந்த ஒரு ஆர்மியுமே ரெடி பண்ற மாதிரி தெரியல. ஒருவேளை நம்மள சும்மா பயம் கொடுத்து அப்படி சொல்லிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பிரெயின் கூட இருக்கிறவா கேட்கவும் சாசரர் கிங்க நான் நேர்ல பாத்திருக்கேன். அவர் அந்த மாதிரிலாம் பண்ற ஆள் கிடையாது. அவங்க கண்டிப்பா நம்ம மேல அட்டாக் நடத்துவாங்க. ஆனா நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி பிரெயின் சொல்றான். அந்த ஸ்வாட் அது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற பொண்ணு கேட்கவும் ஆமா இது கேசிஃபோர்டு தான். சாசரர் கிங் கூட சண்டை போடும்போது நானும் அந்த இடத்துல தான் இருந்து அதை பார்த்தேன் அப்படின்னு பிரெயின் சொல்லவும் சாசரர் கிங்க அட்டாக் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு கூட இருக்கிற பொண்ணு கேட்கிறா. மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போதே காசிஃப் எப்படியா தோத்திருந்தாரு. ஸ்வாட ஸ்விங் பண்றதுக்கு கூட அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல. என்னோட இந்த லெகசி முடிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் அந்த சின்ன பசங்களை ட்ரெயின் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் இறந்து போயிடுவேன்னு தெரியும். ஆனால் இந்த ட்ரைனிங், இந்த ஸ்வாட் டெக்னிக் இது எல்லாமே இந்த பசங்க மூலியமா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகும் அப்படின்னு பிரெயின் சொல்லவும் இந்த பசங்களை பார்த்துக்கிட்ட கூட இருக்கிற ஒருத்தன் போகிறான் அப்படின்னு சொல்லவும் உண்மையாவா அப்படின்னு பிரெயின் கேட்குறான். அவன் நான் இவங்களை பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ இடத்த காமிக்கிறாங்க. உன்னோட பிளான் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு டமியார்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பாராட்டுறான். அடுத்தது ஆல்பர்டோ ரியஸ்டீஸ் கிங்டம்ல ஒன்னால தான் நிறைய நோபல் நம்ம கூட சேர்ந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ஹீரோ பாராட்டிட்டான் அப்படின்னு ஆல்பர்டோ ரொம்பவுமே ஹாப்பி ஆகிறா. ரியஸ்டீஸ் கிங்டம் ஃபர்ஸ்ட் டைரக்டா அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அதோட கண்ட்ரோல்ல இருக்கிற டொமைனை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முடிவு பண்றான். கொகைடஸ், நீ இந்த லிசர்ட்ஸ்மேன் கூட ஃபைட் பண்ணும்போது தோத்து போன, அதில் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, அதில் தானே நீ இம்ப்ரூவ் ஆன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா மைலாட், தோத்து போனதுல தான் நிறைய புது விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கொகைடஸ் சொல்கிறான். கரெக்ட் தான், நம்மளால தோத்து போனால் மட்டும்தான் புது எக்ஸ்பீரியன்ஸ் அடைய முடியும். ஸோ இந்த தடவை உங்க எல்லாருக்குமே இந்த வாரில் ஒவ்வொரு டாஸ்க்கை கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இங்கே எல்லாருக்குமே புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக தானே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு டெமியார்ஸ் கேட்கவும் ஆமா கரெக்ட் தான், நாஸ்ரீக்ல இருக்கிற எல்லாருமே இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த தடவை வாரில் நீங்கள் தான் டேரெக்டாக கலந்துக்கிட்டு தெரியும் மைலாட், உங்களை பார்த்து நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோட பிளான்ஸை பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் போர்ட் சிட்டி அட்டாக் பண்ண போகிறோம். ஆனால் அந்த இடத்துல நிறைய அட்வென்ச்சரர்ஸ் இருப்பாங்க. கம்மியான ஆளுங்களை தான் நீங்கள் அங்கே அனுப்பியிருக்கீங்க. இது போதுமா அப்படின்னு அவங்க கேட்கவும் நடக்க போகிறத பொறுமையாக பாருங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்க. அப்போவோ உங்களுக்கு புரியலன்னா நான் என் பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ மற்றவங்கலாம் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். நாசரிக்கோட 5th ஃப்ளோருக்கு இப்போ நம்ம ஹீரோ போகிறான். ஆக்சுவலி ஆல்பர்டாவோட சிஸ்டரான நெப்ராடாவை தான் நம்ம ஹீரோ இப்போ பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கான். ஆல்பர்டாக்கும் அவ சிஸ்டருக்கும் ஆகாது. நான் இவளை பார்க்க வந்தாங்கிறத ஆல்பர்டா கிட்ட சொல்லலாமா இல்ல வேண்டாம் வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப நெப்ராடா இருக்கிற ரோம சபஸ் திறக்கிறான். நம்ம ஹீரோ உள்ள போய் பாக்குறான். மைலார்ட், என்ன பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. எதுக்காக என்ன நீ பாக்கணும்னு சொன்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் ரியஸ்டீஸ் மேல வார் தொடுத்து நிறைய மக்களை கொல்ல போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா கொல்லாம இதை பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் இந்த விஷயத்துக்காக தான் நீ என்ன கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் உன்னோட சுப்பீரியரான கொகைடஸ் கிட்ட இதை நீ பத்தி பேசியிருக்கலாமே, அதுக்கப்புறம் தானே என்கிட்ட பேசணும். கொகைடஸோட டெசிஷன் கேட்காம நான் ஏதோ பண்ண முடியாத நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கும் அதே தான் தோணுது மைலார்ட் அப்படின்னு சொல்லி அந்த டாக் ஃபேஸ் சொல்றா. ரூஃபோட சுப்பீரியர் நீதா சபஸ், அவ சொல்றத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கவும் எனக்கும் அதே ஐடியா தான் மைலார்ட் அப்படின்னு சபஸ் சொல்றான். ஹியூமன்ஸ் மேல இறக்கம் கட்ட எந்த ஒரு ரீசனுமே இல்லையே நம்ம ஹீரோ சொல்லவும் இல்ல மைலார்ட் இருக்குது, அந்த ஹியூமன்ஸை நீங்க உயிரோட விட்டீங்கன்னா சில யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சில பிஸ்கட்டை கொடுத்து இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இது ஹியூமன்ஸ் மேக் பண்ணதுதான் ரொம்பவே டேஸ்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி நெப்ராடோ சொல்லவும் சரி நம்ம ஹீரோவை எடுத்து சாப்பிட்டு பார்க்கறான். ஹியூமன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டே போறாங்க. சோ அவங்களை நம்ம உயிரோட விட்டா நமக்கு லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரோஃபோன் நெப்ராடோவும் சொல்றாங்க. நீ என்ன நினைக்கிற சபஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் உங்களோட நேரத்தை வரைக்கும் இதை கேட்டதே ஒரு பெரிய விஷயம் தான் மைலார்ட், சோ உங்க விருப்பம் தான் அப்படின்னு சொல்லி சபஸ் சொல்றான். ஹியூமன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறாங்க, அதே நேரத்தில் எவால்வ் ஆகுறாங்க. இப்போ வீக்கா இருக்காங்க, ஆனா மேபி எதிர்காலத்தில் என்ன எதிர்க்கிற லெவலுக்கு அவங்க எவால்வ் ஆகலாம். ஸோ அவங்கள உயிரோட விடுறது கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம ஹீரோ பார்க்கும்போது ரூஃப் வந்துட்டு சாசரர் கிங் கிட்ட பிரச்சனை பண்ணா என்ன ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்காக வச்சு மற்றவங்க கிட்ட சொல்றதுக்கு சில பேரை உயிரோட விடலாம்ல அப்படின்னு ரூஃப் கேட்கவும் நீ சொல்றதும் கரெக்ட் தான், சரி நான் இதை யோசிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரேஸ்டீஸ்ல இருக்கிற ஹியூமன்ஸ் இறந்து போகக்கூடாதுன்னு ரூஃபும் நப்ராடாவோ கேட்கறாங்க. பட் நம்ம ஹீரோ கூட இருக்கிற மற்றவங்க கிட்ட சொன்னா அதை ஏத்துக்கிடுவாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அட்டாக் பண்ண போற அந்த போர்ட் சிட்டியை
காமிக்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு வாருக்கு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வார் பண்ணி இறந்து போன மனுஷங்களை தான் ஜாம்பிஸா மாத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. அண்ட் அதுல ரெண்டு பவர்ஃபுல்லான டெத் நைட் மட்டும் தான் நம்ம ஹீரோ அனுப்பி வச்சிருக்கான். ஒருவேளை அந்த டெத் நைட் தான் அந்த சாசரர் கிங்ல இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குமோ, அதனால தான் ரெண்டு அனுப்பி வச்சிருக்காரோ அப்படின்னு அங்க இருக்கிற அட்வென்ச்சரர் லேடி யோசிக்கிறா. அந்த டொமைனுக்கு லார்டா இருக்கிறவன் வந்துட்டு மித்ரல் அட்வென்ச்சரர்ஸா இருக்கிறவங்கள தான் நான் நம்பி இருக்கேன், நீங்க பாத்துக்கிடுப்பீங்கன்னு நம்புறேன், நானும் என்னோட பெஸ்ட் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த லார்ட் சொல்றான். ஆமா, நீங்க இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேட்கவும், எங்க ஓட சொல்ற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஷிப் வழியா அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கலாமே அந்த லேடி கேட்கவும், எந்த இடத்துக்கு போனாலும் சாசரர் கிங்ல இருந்து தப்பிக்க முடியாது, சோ மோதி பாக்குறது தான் பெஸ்ட்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த லார்ட் சொல்றான். வாருக்கு போறதுக்கு முன்னாடி சோல்ஜர்ஸ்க்கு ஒரு சியர் அப் ஸ்பீச் கொடுப்பாங்க, அதை போய் இப்ப அந்த லார்ட் பண்றான். மித்ரல் அட்வென்ச்சரர்ஸ் நாங்க இதை பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றா. இந்த அட்வென்ச்சரர்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே ரிவார்ட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த லார்ட் சொல்லவும், அந்த அட்வென்ச்சரர்ஸ்லயே பிரீஸ்ட் மாதிரி இருக்கிற ஒருத்தி, எனக்கு இந்த பணத்து மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதுக்கு பதிலா உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஸ்வாட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும், இந்த ரெயின்போ ஸ்வாடா 5 எலிமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுமே அதுவா, ஆனா அது என்னோட ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி, ஃபேமிலியோட பாரம்பரியங்கிறதுனால மத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு, வேணா என் பையனை கல்யாணம் பண்ணி என் ஃபேமிலிக்குள்ளவா, நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி சும்மா கிண்டலா சொல்றான். அந்த பிரீஸ்ட் நாங்க தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் இருக்கிற சில பேர் கத்துறாங்க. உங்களோட மூத்த 2 பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, 3வது இருக்கிறது பொண்ணு, சோ பொண்ணு என்னால கட்ட முடியாது, நீங்க எந்த பையனை சொல்றீங்க அப்படின்னு அவ கேட்கவும், என்னோட பசங்களை பத்தின டீடைல்ஸை நீ எதுக்காக தெரிஞ்சு வச்சிருக்க, ஆப்வியஸா என்னோட 3வது பையனை தான் கல்யாணம் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த லார்ட் சொல்றான். உங்க 3வது பையனுக்கும் எனக்கு 2 வயசு தான் டிஃபரன்ஸ், எனக்கு அவனை கல்யாணம் பண்ண ஓகே தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஹே, உண்மையை சொல்லு, உனக்கு தேவையானது அந்த ஸ்வாடா இல்லைன்னா என் பையனா அப்படின்னு சொல்லி அந்த லார்ட் கேட்கறான். உங்க பையன் தான் அப்படின்னு சொல்லி அந்த லீடரா இருக்கிற லேடி சொல்றா. சரி, தயாராகலாம் அப்படின்னு அந்த அட்வென்ச்சரர் லேடி சொல்லவும், அந்த லார்டும் எல்லாரும் தயாராகுங்க அப்படின்னு சொல்றான். இவங்கெல்லாம் 100 ஜாம்பிஸ் அப்படிங்கிறதுனால உங்களோட எல்லா அட்டாக்கையும் பயன்படுத்துங்க, எது எஃபெக்டிவா இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு ஆரோ வச்சு அட்டாக் பண்றாங்க. ரெண்டாவது அட்டாக்கியை லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் திரும்பவும் ஆரோ வச்சு லாங் டிஸ்டன்ஸ்க்கு அட்டாக் பண்றாங்க. உடனே அந்த டெத் நைட் வந்துட்டு இவங்களை நோக்கி ஃபாஸ்டா ஓடி வர ஆரம்பிச்சு மேஜிக்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் வச்சு அட்டாக் பண்றாங்க. ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல. உடனே எல்லாரும் அதை பார்த்து பயப்படவும், பயப்படாதீங்க, கண்டிப்பா அதுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும், கண்டினியூஸா அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்ப அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த டெத் வாரியர் ஏன் நின்னுட்டு இருக்கு அப்படின்னு அந்த பிரீஸ்ட் கேக்குறா. இதுங்க ரெண்டும் தனித்தனியா இருக்கும் போதே இதுங்களை அட்டாக் பண்ணி நம்ம கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர இருக்கிற அந்த டெத் நைட் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. எந்த மேஜிக் எலமெண்ட் வச்சு யூஸ் பண்ணாலும் அந்த டெத் நைட்டுக்கு எதுவுமே ஆகல. சோ இப்போ அந்த லேடி வந்துட்டு நிறைய மேஜிக் ப்ரொடெக்ஷனை போட்டுக்கிட்டு அந்த டெத் நைட் கூட ஒருத்தக்கிட்ட ஃபைட் பண்றதுக்கு ரெடி ஆகுறா. அவகிட்ட இருக்கிற மேஜிக் ஆக்ஸ் வந்துட்டு டபுள் டைமா கட் பண்ணும், அதை வச்சு அவ கட் பண்றா. கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணி ஹெவியா மாறுதா. பட் என்னதான் மேஜிக் போட்டாலும் இவங்களால அந்த டெத் நைட்டை தடுக்கவே முடியல. பிசிக்கல் அட்டாக்கும் ஒர்க் ஆகல, மேஜிக் அட்டாக்கும் ஒர்க் ஆகல. அப்ப க்ளோ மாதிரி ஒன்று போட்டு அதோட காலை தரையோட ஒட்டிக்கிட்ட வைக்கிறான். அது கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கு. அந்த டெத் நைட்டால அசைய முடியல. இவ்வளவு நேரம் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்த அந்த டெத் வாரியர் இப்ப இவங்களை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்கி. கால் ஒட்டி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி காங்கிரீட்டோட தூக்கிட்டு இப்ப அந்த டெத் நைட்டும் அசைய ஆரம்பிக்கி. கண்டிப்பா சாக போறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு, சோ மத்தவங்க எல்லாம் இங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க, நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றா. இன்னொருத்தனும் அவ கூட ஃபைட்டுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கான். அவ்வளவுதான், சாக போறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெடியா இப்ப ஃபைட்டுக்கு நின்னுட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு டெத் நைட்டை யாரோ ஷூட் பண்றாங்க. டெத் நைட்டுக்கும் அது வலிக்குது. ஒரே அட்டாக்ல ஒரு டெத் நைட்டை கொண்டுட்டாங்க. பார்த்தா ரெட் சூட்ல ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். வாரியர் நைட் கத்தியை தூக்கி போட்டுமே அவன் ஆர்மருக்கு எதுவும் ஆகல. இப்ப அந்த டெத் வாரியரையும் ஒன்று கொண்டுதான். அவர் கழுத்தை பாருங்க, அவர் ஒரு அடமாண்டியம் அட்வென்ச்சரர் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அட்வென்ச்சரர் இன் ரெட், ஒருவேளை ரிமிலியன் டிராப்பை சேர்ந்தவனா இருப்பானா அப்படின்னு சொல்லி அந்த பிரைஸ் பாக்குறா. இப்ப அவன் அங்க இருந்து பறந்து போயிருந்தான். ஒரே அட்டாக்ல அந்த 2 பேரையும் கொண்டுட்டாங்களான்னு எல்லாரும் பார்க்கவும், எல்லாம் என் பிளான் படி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஃபுல் ஆர்மியாவும் அனுப்பாம கம்மியான ஆர்மியா அனுப்பி வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் இது ஒரு கேமா இருந்திருக்கும். நம்ம ஹீரோ வந்துட்டு இதுல ஒரு பிளேயரா இருந்திருப்பான். இந்த மாதிரி பிளேயரா இருக்கிறவங்க தான் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த யாரோ ஒருத்தர் ஷெல்டியரை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த ரெட் சூட்ல வந்தவனும் கண்டிப்பா ஒரு பிளேயருங்கிறது நம்ம ஹீரோக்கு கன்ஃபார்ம் ஆகுது. மேபி இவன் தான் வேர்ல்ட் ஐட்டம் யூஸ் பண்ணி ஷெல்டியரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.